கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஒன்றும் இல்லை அழகு வாமா நம்ம வெளியில் போகலாம். சரி என்ன என்னாச்சுன்னு சொல்லுங்க, என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுவேன்ல. அபி அபி சொல்லுங்க, என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏன் அழுதுட்டு இருக்க? வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லை இல்லை வீட்டிலலாம் யாரும் எதுவும் சொல்லலை. இது அது இல்லை, வேறு பிரச்சனை இல்லை. நான் அப்புறமா சொல்கிறேன். அழகு வாமா போகலாம். இல்லை நான் ரூமுக்கு போகிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. ஏய் லூசு சொல்கிறேன்ல, வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி அழுவ விட்டுட்டு போவேனா? நீ வா, வெற்றி கொடுங்க இல்லை, நீ வா வெளியில். சரி நாங்கள் வெளியில் போகிறோம், அப்புறமா வந்து பேசுகிறேன். போங்க, போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்துங்க. அவள் எதுக்கு ஆகிறான்னு தெரியல, முதல்ல அவளை சமாதானப்படுத்துங்க. நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்ஸ். போங்க போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்துங்க. எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசிப்போம். ஏன் அழகு வாமா போகலாம். என்னாச்சு அபிக்கு? என்னன்னு தெரியலையே. வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு கேட்டேன், அதுவும் இல்லைன்னு சொல்கிறான். வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? அவள் முகமே ரொம்ப வாடி போயிருக்கேன். அவள் இப்படி இருக்க ஆளே கிடையாது. நம்ம யார் எது சொன்னாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் இப்படி அப்படியே ஓடிட்டு வந்துட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு என்னடானா ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. என்னன்னு தெரியல. இவர் அவரை சமாதானப்படுத்தினா சரிதான். சரி நம்ம அப்புறமா என்னன்னு கேட்டுப்போம். ஐயோ முதல்ல இந்த அம்மாவை போய் பார்ப்போம், இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சாங்க அவ்வளோதான். இப்போ சொல்ல அழகு, என்ன ஆச்சு? எதனால அழுற? என்ன எதுக்கு நீ வெற்றி தேடினது வெற்றி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்? சொல்லுமா. ஒன்றும் இல்லை அழகு, என்னை பற்றி உனக்கு தெரியாது. பாசமாக கேட்குற வரைக்கும் தான் அமைதியாக கேட்பேன். ஓ பார்த்துன்னு கொன்னத்துலேயே பலாரும் அடிச்சிட பார்த்துக்கோ. என்ன ஆச்சுன்னு கேட்குறேன்னா இப்போ என்ன நடந்தது அதை சொல்லு முதல்ல. நீ பாரு அழகு, யார்கிட்டயாவது ஒருத்தவங்க கிட்ட மனசில் இருக்க மொத்தத்தையும் சொன்னால் மட்டும்தான் உன் பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும். அதை விட்டுட்டு உன் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு பூட்டிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட கிடைக்காது. ஒரு அண்ணனா கேட்குறாங்களா சொல்லு. அப்பப்போ தாடி என்னன்னு கூப்பிட்றாங்களா? நீ அண்ணன் நினச்சினா என்ன பிரச்சனைங்கிறத என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேணும். சும்மா எனக்கு என்ன பண்ணுறதுக்காக மட்டும் தான் என்கிட்ட பேசுகிறேன்னா சரி அப்படியே இருந்துக்கா. நீ என்கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்ல வேணும். லூசு மாதிரி பேசாத. நான் உன்னை அண்ணனை நினைக்கிறதுனால தான் உன்னை பார்த்ததே எனக்கு அழுக வந்துச்சு தெரியுமா? வேறு யார்கிட்டையும் நான் போய் அழுது நிற்கணும்னு நினச்சதே இல்லை. அம்மாவை பார்த்தா கூட கண்ணை தொடச்சிக்கிட்டு சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு அமைதியாக போயிடுவேன். உன்னை அண்ணனை நினச்சதுனால தான் உன்னை பார்த்ததும் மனசில் இருக்க கஷ்டம்லாம் என் கண்ணில் அழுகையாக வருது. அப்புறம் என்னம்மா இங்கே பாரு, என்ன உனக்கு? சரி நீயா சொல்லணும் பரவாயில்ல, நான் கேட்கறது பதில் சொல்லு. நீ வெற்றியை விரும்புறதானே? அது அது இல்லை மட்டும் போய் சொல்கிற ஆளாக்கு நீனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. நீ வெற்றியா உன் மனசார விரும்புறேன்னு நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் அவன் இல்லை, அவனை நீ எப்படி தேடி அலைஞ்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்கிட்ட கேட்டேன், நான் பதில் சொல்லலைன்னதும் இனியும் நான் கிட்ட கேட்க போனேன். அங்கதான் என்னமோ நடந்திருக்கு. அங்கேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் முகமே சரியில்லை, அழுது வடிஞ்சிட்டு வர. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு அழகு? அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்தபோது வெற்றி வரலன்னதும் உன் மனசு ரொம்ப தவிச்சது, அதையும் நான் பார்த்தேன். இப்போ வெற்றி கொஞ்ச நேரம் காணும். இப்போ அவனை தேடி தேடி உன் கண்ணும் உன் மனசும் என்ன பாடுபட்டதுன்னு ஒரு அண்ணனா என்னால் உணர முடியும். ஆமா நான் வெற்றியை தேடினேன், வெற்றியை பார்க்கணுன்னு ஓடி வந்தேன். ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வெற்றியை தேடுறதும் வேஸ்ட்டு, வெற்றியை பார்க்கணும்னு நினைக்கிறதும் வேஸ்ட்டு. நான் என் எண்ணத்தை மாத்திக்கணும், அதுதான் நல்லது. ஆளுக்கு விட்டான்னு வச்சுக்கான், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கான். நீ ரொம்ப புத்திசாலி பண்ணணும்னு நினைச்சேன். நீ என்னடா இப்போ இப்படி பேசிட்டு இருக்கான். சரி முதல்ல இதுக்கு ரீசனை சொல்ல. எதுக்கு நீ வெற்றியை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? எதுக்கு வெற்றியை பார்த்தாலும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? எனக்கு புரியணும். இங்க பாரு, என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நீ கிட்ட ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கேன். அபி நீ இங்க தான் இருக்கியா? ஆமாக்கா. என்னாச்சுக்கா? உன்னை பெரியமா உள்ள ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. சரி நீ அங்க இல்லையே, வெளியில எங்க இருப்பியான்னு நான் தேடி வந்தேன். பார்த்தா நீ சக்தி கூட பேசிட்டு இருக்க. சரி வா, பெரியமா ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க, போலாம் வா. ஆடு இருமா, நாங்க இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள வந்து அவள் கூட்டிட்டு போறேன். ஓ போய் உங்க பெரியமா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி. யாளுக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லு. பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா? அது சரி. அபி
உன்னை பெரியமா கூப்பிடுறாங்க. நான் போய் என்னன்னு சொல்றது சொல்லு. நான் போய் சொல்றேன். ஏய் அதையும் இவகிட்ட தான் கேட்பியா? போய் ஏதாவது சொல்லி சமாளி. எனக்கு எதுவும் சொல்லி சமாளிக்க தெரியாது. அபிதான் நல்லா போய் சொல்லுவான். அவளுக்கு போய் சொல்றது கை வந்து கலையாச்சே. இதோ இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் என்கிட்ட ஒரு பொய்ய அசால்ட்டா சொல்லிட்டு வந்தாங்க. என்ன அபி, அப்படிதானே? நான் போறேன்னா அப்ப என்ன தேடும். நான் போறேன். ஆமா, எனக்கு போய் சொல்றது கை வந்த கோலம். எல்லா விஷயத்துலயும் போய் சொல்லுவேன். எல்லா விஷயத்துலயும் விளையாடுவேன். என் அக்கா என்ன எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா பாத்தியா? நான் போறேன். ஏய் ஆளாக்கு, அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றான். நீ எதுக்கு இதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்கான்? ஆளாக்கு ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட பேசணும். இல்ல வேணாம். இதுக்கு மேல நான் எது பேசினாலும் நீயும் நம்ப மாட்ட, எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட சொல்றதும் வேஸ்ட் தான். நான் போறேன்னா நான் போறேன். நீ என்கிட்ட பேசாத. நான் நிறைய போய் சொல்லுவேன். இல்லாததெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவேன். நான் போறேன். ஏ ஆளாக்கு, என்ன சக்தி, என்ன ஆச்சு? அபி அலற மாதிரி இருக்க. ஏதோ சொல்ற போய் இருமே. ஏ இருமே, இப்படி கூட பேசுவாங்க? அவ உன் தங்கச்சி தானே, அவ போய் சொல்லுவா அப்படி இப்படின்னு சொல்றேன். அதுவும் நான் இருக்கும்போது அவளை இப்படி இன்சல்ட் பண்றேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் எதுக்கு இப்ப என்ன திட்டுற? அவ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட ஒரு பொய் சொன்னாலாம். அது எனக்கு கோவமா வந்துச்சு. அதனாலதான் அதை வச்சு இப்ப சொன்னேன். அதுக்குதான் இப்ப அபி அலறாளா? உனக்கு புரியுதா இல்லையா? என்ன சொல்லலாம், எதுக்கு இப்படி இருக்கான்? சரி, அப்படி அவ என்ன உங்ககிட்ட போய் சொல்லிட்டான்? என்ன பொய்க்காக இப்ப அவகிட்ட வந்து இப்படி பேசணும் நீனு? அப்படி என்ன போய் சொன்னா சொல்ல? என்ன பொய்யா? இது எப்படி நான் உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல சக்தி. நான் சொன்னா நீ சிரிப்பியா இல்ல கோவப்படுவியா இல்ல திட்டுவியான்னு தெரியலையே. நான் சிரிக்கிறேன்னு திட்டணும். அதை விடு, முதல்ல விஷயத்த சொல்லு. காலையில இருந்து அவ எவ்வளவு ஜாலியா இருந்தா தெரியுமா? உன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்துதான் அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அழற அளவுக்கு இருக்கான். அவ முகத்தை பாத்தியா? அழுது எப்படி வீங்க இருக்குன்னு? சக்தி, நான் சொல்றது மாதிரி அலறா? இல்ல இல்ல இருக்காது. மச்சி, என்னடா எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்ன? அவ என்ன கேட்டாளா? என்ன தேடினாளா? அதோட என்ன வர சொன்னியா? சொல்றான் மச்சான். ஏய், நான் என்ன எதுன்னு தெரியாம குழம்பி போய் வந்திருக்கேன்டா. என்னன்னு சொல்றான்? அவன் என்ன தேடினா தானே, என்ன கேட்டா தானே, அதனால தானே என்ன வர சொன்னேன் நீனு. சரி இருடா. ஆமா, அவனை தேடினாதான். அவனை தேடினான். ஆனா அவனை கேட்க வரதுக்குள்ளார இங்க இருக்க பாரு ஒரு ஆரமெண்ட்ல இது என்னமோ சொல்லி வச்சிருச்சு. அதனால அவ கேட்க வந்தது கூட மறைச்சிக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு போனாடா. அதெல்லாம் என்னன்னு தெரியல. அதுதான் இந்த லூசு கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். லூசு என்ன சொன்ன? அவளை கேட்டுட்டு இருக்கலாம், பதில சொல்லு. ஏய் மச்சி, அழுதாளா? எதுக்குடா அழுதா அவ? ஏ சகனா, என்ன ஆச்சு? எதுக்கு அவ அழுதான்? அப்படி நீ என்ன சொன்ன? என்ன, நான் எது பெரிய தப்பு பண்ணிட்டேனா? எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி கேக்குறீங்க? மகளு, இப்ப நீ மட்டும் என்ன நடந்ததுன்னு சொல்லலாம் வச்சுக்கேன், நானும் பார்த்து நினைச்சு கொண்டு நான் பாத்துக்கேன். ஏ லூசு அரமெண்ட்ல. ஆமா, ஆளாக்க என்ன சொன்ன? ஆளுக்கு ரூமுக்கு வந்ததுல இருந்து தான் அழுதுகிட்டே இருக்கான். நீ என்னமோ சொன்ன. ஆமா, அவ ஏதோ பொய் சொன்னான்னு சொன்னீங்க. என்ன பொய் சொன்னா? எங்க சொல்லு. அது பொய்யா இல்ல உண்மையானு நாங்க சொல்றோம். சொல்லு. தி சக்தி, கொஞ்ச நேரம் அமைதியாரு. அண்ணி, என்னாச்சு அண்ணி? எனக்கு சொல்லு. அண்ணி மூஞ்ச முகரையும் பாரு. டேய், இவ்வளவு அண்ணின்னு கூப்பிட்டு போதும் அரமெண்ட்னு கூப்பிடு. என்னமோ ஆளாக்க சொல்லி வச்சிருச்சு. மொபைல் அவ அழுததை பார்த்ததுல இருந்து எனக்கே உங்களை கோபமா வருது. எப்படி தெரியுமா அழுதான்? ஏய், அவள் எவ்வளவு சிரிச்சு விளையாடிட்டு இருக்கா பொண்ணு, அவளை இப்படி அழ வச்சிட்டேன். அப்படி நீ என்ன சொன்ன உண்மைப்பட்டான்? சொல்லு. எதுக்கு இப்ப என்ன திட்டுறீங்க? வெற்றி, நான் அபி எதுவும் சொல்லல. அபி ஒரு விஷயம் சொன்ன, அது பொய்ன்னு எனக்கு தெரியும். அதை இப்படி எல்லாம் பொய் சொல்லாதடி, அது தப்புன்னு சொன்னேன். அது சொன்னது தப்பா? மறுபடியும் பொய்ன்னு சொன்ன மூக்கில குத்தி பாத்துக்கான். ஏய் அமைதியா இருடா. என்ன நடந்தது கேட்போம். சொல்லு, என்ன ஆச்சு? அப்படி அவ என்ன பொய் சொன்னா? நீ அது சொல்ல. அது ஒண்ணும் இல்ல வெற்றி. அவ எப்பவுமே ட்ரீம் பாய்னு அது சொல்லுவாள்ல. ஆமா, அதுக்கு என்ன? அது வந்து வெற்றி, நேத்து நைட்டு அந்த ட்ரீம் பாய் அபி கனவுல வந்தானாமா. வந்து என்ன சொன்னானோ? சீக்கிரம் சொல்லு. என்ன சொன்னோம்? கேட்கணும்ல, சொல்லு. என்ன சொன்னோம்? வெற்றி, சக்தி இப்படி கேட்டா நான் சொல்ல மாட்டேன். நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். ஐயோ ப்ளீஸ் மா. டி சக்தி, கொஞ்சம் அமைதியா இருடா. நீ சொல்லுமா, என்ன நடந்ததுன்னு சொல்ல. சொல்றேன். நேத்து அந்த ட்ரீம் பாய் வந்தானாமா. வந்தவன் அவன் முகத்தை அடிக்கி காமிச்சிட்டானாமா. டேய், நம்ம நினைச்சதை விட இது வேற மாதிரி இருக்கேன். டேய் மச்சான், நான் எதிர்பார்க்காதது நடந்திருக்கு. இதுதான்டா நான் ரொம்ப நாளா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ பார்க்கணும்னு நினைச்சேன். ஆமா, அவ பார்த்ததுக்கு எதுக்கு ஆள்தான் தெரியலையே. அதை இந்த லூஸ் கிட்ட தான் கேட்கணும். எங்கேயாவது விஷயத்த டக்குன்னு சொல்லுதா பத்தியா?
அதையே எஸ்ஏ மாதிரி இழுத்து இழுத்து சொல்லுது பேர். டேய் மச்சான், 1000 நாள் நமக்கு அண்ணிடா, பார்த்து பேசு மச்சி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் தான் உங்ககிட்ட சொல்லணும். டேய் பார்த்து பேசுறான்னு என்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல இந்த அரமெண்ட்ல. இரு, முழுசையும் கேட்டுரும். கேட்டதுக்கு அப்புறம் பாவப்படு பரிதாபப்படு. மேல சொல்லு. அவனை பாத்துட்டால, பாத்துட்டு வந்து உங்ககிட்ட என்ன சொன்னா? நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் போ. என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். ஹெல்ப்புக்கு என்ன தாண்டி தேடி வரணும். அப்ப இருக்குடி மாவளை உனக்கு. டேய் மச்சி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ சொல்லு. ஆமா, அவ ட்ரீம் பாய் பத்தி சொன்னால, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாலாம்? யாருன்னு உங்ககிட்ட சொன்னாலாம்? சீக்கிரம் சொல்ல, எனக்கு பொறுமையே இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல. ஆமா வெற்றி, அவ பார்த்தேன்னு சொன்னால அதுதான் பொய். அவ மொத்தமா ஒரே பொய்யா சொல்லிட்டான். ஏய், அப்பா வந்து போய் சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்ன அவ போய் சொன்னான்? முதல்ல சொல்லு. என்ன என்ன பொய்ன்னு சொல்றான்? அவ அப்படி என்ன சொன்னான்? நீ சொல்ல. வெற்றி, நான் சொன்னா நீ அதையே தப்பா நினைக்க மாட்டேல? நான் ஏன் அவளை தப்பா நினைக்க போறேன்? அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டேன். நீ என்னன்னு சொல்லுமா? அவ என்ன சொன்னா உன்கிட்ட? ஏய், அவன் கேட்கறானா? விஷயத்த சொல்ல. சொல்றேன், நீ சும்மா சும்மா கத்தாத. வெற்றி, அவ ட்ரீம் பாய் பார்த்தேன்னு சொன்னால, அது யார் தெரியுமா? அது வந்து அது வெற்றி, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அவைய தப்பாலாம் நினைக்க கூடாது, சரியா? அவ ஏதோ ஒரு வேகத்துல தான் இப்படி சொல்லிட்டான். அதனால நீ தப்பா நினைக்க கூடாது. அவ்வளவு எனக்கு வர ஒருத்தருக்கு ஏதோ கல் கிடைக்குதா பாரு. ஐயோ வெற்றி, நல்லா வெற்றி. கொஞ்சம் அமைதியா இருடா. நீ சொல்லுமா, அவ என்ன சொன்னா? யார் அந்த ட்ரீம் பாய்னு சொன்னாலும் சொல்லு. ஆமா வெற்றி, அந்த ட்ரீம் பாய் யாருன்னு சொன்னா அதுதான் அந்த ட்ரீம் பாய் நீதானாமா. நீதான் அவ கனவுல வரவனாமா. வெற்றி, அம்பியே தப்பா நினைக்காதல. அவ ஏதோ உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லிட்டா. எருமை, இதெல்லாம் போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருந்தியோ? ஆமா, அவ சொன்னது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும்ல. அது எப்படி அவ ட்ரீம்ல வருது நம்ம வெற்றியா இருக்கும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அவ ஏதோ வெற்றி கிட்ட பேசணும், வெற்றி இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லிட்டான். அவ விளையாட்டு பிள்ளைல, அதான் இப்படி பொய் சொல்லிட்டான். வெற்றி ப்ளீஸ், எனக்காக என் தங்கச்சி தப்பா எடுத்துக்காத என்ன? டேய் மச்சான், அங்க ஏதாவது உருட்டை கட்ட இருந்தா எடு. இவன் மண்டையை இப்பயே பணம் தரேன். வெற்றி, என்ன வெற்றி? நொன்ன வெற்றி. அவன் மண்டையை பழக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்கானே நினைச்சு சந்தோஷப்படு. ஐயோ வெற்றி, என் தங்கச்சி சொன்ன பொய்க்கு நான் என்ன பண்ணுவேன்? அபி ஏதோ தெரியாம சொல்லிட்டா வெற்றி, அதுக்காக கோவப்படாத. மொபைல டேய், இவளை இதுக்கு மேல விடக்கூடாது. ஏதாவது போறவங்க எல்லாம் பார்த்து எடுத்துருவோம். ஸ்பாட்ல போட்டு கொன்னுடுறேன். என் அண்ணனுக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடறேன். ஐயோ, எதுக்கு வெற்றி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணலாம்? மொத்தத்தையும் நீதான் பண்ணி வச்சிருக்கான். ஒண்ணு அழகா வெண்ண திரண்டு வர நேரத்துல பானையை போட்டு உடைச்சவளே நீதானே. ஒண்ணு ஆமா முந்திரி கொட்டேன். உனக்கு தெரியுமா? அபி பொய் தான் சொன்னான்னு உனக்கு தெரியுமா? என்ன பொய் இல்லையா? அது எப்படி அவ கனவுல வர ட்ரீம் பாய் நம்ம வெற்றியா இருக்க முடியும்? சகனா அமைதியா இரு சகனா. எனக்கு சம கோவம் வருது. நானும் உன்னை திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். ஹே லூசு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சேன்? அவன் உண்மை ஏதோ சொல்லியிருக்கான். உண்மையாவே அவன் கனவுல வரவன் நான் தான், தெரியுமா? வெற்றி, நீ என்ன சொல்ற வெற்றி? அப்போ அபி சொன்னது எனக்கு புரியல. அவ கனவுல வரது நீதானே, உனக்கு எப்படி தெரியும்? அட லூசு, நீ எப்படி இவன்கிட்ட உன் தங்கச்சி பத்தி சொல்லி அவன் மனசுல அவளோட நினைப்ப விதைச்சிட்டேன். அதனால இவன் அவளை பார்க்காமலே விரும்ப ஆரம்பிச்சிட்டான். வெற்றி, அப்படியா? ஆமா சகனா, நான் எப்படி அவளை பார்க்காமலே விரும்பணும், அதே போல அவளுக்கும் என் நினைப்பு மனசுக்குள்ள இருந்திருக்கு. இனியும் நானா கிட்ட என்னை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கான். அதனாலே அவளுக்கு என்னை பார்க்காமலே என் நினைப்பு முழுக்க அவ மனசு முழுக்க தெரிஞ்சிருந்திருக்கு. அதுதான் அவளுக்கு கனவா வந்திருக்கு. அவ கனவுல நானே வந்திருக்கேன். இது நான் நீ சொன்ன அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், தெரியுமா? வெற்றி, என்ன என்னன்னு சொல்ற? ஐயோ, இது எதுவும் எனக்கு தெரியாம நான் அபி மனசை காயப்படுத்திட்டேன். அபி மனசை நோகிற மாதிரி என்னென்னமோ பேசிட்டேன். போய் சொல்லாத, இப்படியெல்லாம் பேசாத. வெற்றி மேல உள்ள ஆசையில நீ வேற ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டு இப்போ வெற்றி தான் அதுன்னு நீ போய் சொல்றேன்னு அவ மனசை காயப்படுத்திட்ட. வெற்றி, நானே பார்த்தேன். ஆளாக்கு எப்படி ஓடி ஆடி தெரிஞ்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். அது மனசை காயப்படுத்திட்டீங்க. ஒண்ணு ஆளாக்கு சோகமா இருந்து கூட நான் பார்த்ததில்ல. ஆனா அவளை அழ வச்சு பார்த்துட்டீங்க. உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியணும். ஏய்,
ஆளுக்கிட்ட பேசி ஒரு வாரம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவ அழுதது என்னாலே தாங்க முடியல தெரியுமா? அவ அழுததை மட்டும் வெற்றி பாத்துருந்தா அவள இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி. இல்ல, எனக்கு தெரியாதுல்ல. எங்கேயோ இருக்க வெற்றிக்கும் இங்க இருக்க என் தங்கச்சிக்கும் எப்படி இப்படி சம்பந்தம் வரும்? அதான் என்னால நம்ப முடியாம நான் இப்படி பேசிட்டேன். வெற்றி, சாரி வெற்றி. என்ன சகானா, எதுவா இருந்தாலும் அவ உன் தங்கச்சி தான். வேற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. இப்படி அவன் மனசை நோகிற மாதிரி பொய் சொல்ற, வெற்றி மேல உள்ள ஆசையில மாத்தி பேசுறேன்னு இப்படி கூட யாராவது பேசுவாங்களா? என்ன அவ இப்ப எந்த அளவுக்கு ஃபீல் பண்றான்னு தெரியல. ஏய், அவ என்ன எந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், தெரியுமா? சாரி வெற்றி. அவ சொன்னது நான் நம்பாதது என் தப்புதான். சாரி. நான் இப்பவே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கறேன். ஏய், இல்ல இல்ல, வேண்டாம். நீ இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நான் போய் அவளை பார்க்குறேன். மச்சி, நீயும் வா. அவன் தான் சொல்கிறான்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் பேசினதுக்கு அப்புறமா போய் ஆளாக்கு கிட்ட பேசு, சரியா? இங்கே பாரு, எடுத்த கவுத்தொன்னு நீயா ஒரு முடிவு எடுத்துக்காத. முதல்ல அவள் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த சின்ன பொண்ணு மனசை காயப்படுத்திட்ட. மூஞ்ச முகரையும் பார்த்து சரி போ, உங்ககிட்ட மட்டும் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவள் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. சாரி சக்தி, சாரி வெற்றி, சாரி. என்ன எனக்கு இப்ப அபியை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அபி மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நீ பேசிட்டு வாங்க. நான் போய் அபிகிட்ட சாரி கேட்கணும். அவளை இது வரைக்கும் நான் காயப்படுத்தினதே கிடையாது. எனக்காக அவ நிறைய செஞ்சிருக்கா. ஆனா என்ன பட்டினி இப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல, தப்பு தானே? சரி விடு, பார்த்துக்கலாம். முதல்ல நாங்கள் போய் பேசுகிறோம், அப்புறமா நீ போய் பேசிக்க. மச்சான் வா, முதல்ல போய் அவளை பார்ப்போம். சரிடா, பைக்கை விட்டுட்டு வா, போவோம்.